இது? நீங்க பாட்டு கண்ட நேரத்துல வரீங்க. வெளியில தங்கினா பிரச்சனை வந்துருங்கிறதுனாலதான் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருக்கோம். இப்படி நம்ம சௌகரியத்துக்கு ராத்திரியில வந்துட்டு போனா இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. நல்ல வேலை நீங்க வந்த நேரத்துல குழந்தை காணாம போனதுனால தேவம் பவித்ராவும் இங்க இல்ல. இருந்து அது என்ன பெல்ட்னு பாக்கலான்னு கூடவே ரூம்குள்ள வந்திருந்தா எப்படி சமாளிக்கிறது? பாட்டிக்கு விவரம் தெரியாததுனால தப்பிச்சோம். எனக்கும் ஒரு பெல்ட் வேணும்னு சொன்னவங்க காட்டு பாப்போம்னு சொல்லியிருந்தா மாட்டி இருக்க மாட்டோமா? அதான் பாட்டிக்கிட்ட வேற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டல. விடு ருத்ரா. மூர்த்தி, நீங்க அந்த பெல்ட் எடுத்து காமிங்க. சாரி ருத்ரா, நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே தங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கிறதால இப்போ வர வேண்டியதாயிருச்சு. ஐ எம் வெரி வெரி சாரி. சரி சரி, சீக்கிரமா அந்த பெல்ட்டை காட்டிட்டு நீங்க கிளம்புங்க. தேவ் பவித்ரா வந்தா பிரச்சனை ஆயிடும். ஓகே, ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்குங்க. ஒரு முறை டைம் செட் பண்ணதுக்கப்புறம் பட்டனை மாற்றி ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை கேபிளை மாற்றி கனெக்ட் பண்ணாலோ பம் உடனே பிளாஸ்ட் ஆகிடும். நான் சொன்னது ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுதா இல்லை இன்னொரு முறை சொல்லித்தரவா? வேண்டாம், நீங்க சொல்லி தந்த மாதிரி செய்யறேன். அது சரியான பாத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? அதுவா, சொல்றேன் கேட்டுக்கோங்க. சரியான வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்படி தான் சாகணும். பண்ண அம்மு, அத்தை, நான் என் அம்மாவை பார்க்கணும். அவங்க இந்த ஸ்டேஷன்ல தான் இருந்தாங்க. இப்ப கேட்டா உன் அம்மா இங்க இல்ல, ஜெயில்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா அத்தை? அப்படின்னா என்ன? அங்க கூட்டிட்டு போங்க அத்தை, வாங்க போலாம். அம்முக்குட்டி, இப்ப நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, இந்த நேரத்துல நம்ம அங்க போக வேணாம், காலையில போலாம் என்ன? ஏன் போக வேணாம்னு சொல்றீங்க? நான் இப்பவே என் அம்மாவை பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போங்க அத்தை. அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்குமா, இப்ப அங்க போக முடியாது. அதனாலதான் அத்தை காலையில போலான்னு சொல்றாங்க. சரியா? அது கார் இருக்குல, அதுல போலாம்ல. இப்ப போனா அம்மாவை பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம காலையில போலாம். என் அம்மாவை பார்க்கிறதுக்கு யார் அலோவ் பண்ணணும்? இப்ப நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்ல நானே போகட்டுமா? அம்மு, நீ ரொம்ப குட் கேர்ள்ல, சொன்னா கேட்கணும். அங்கேயும் இவங்கள மாதிரி போலீஸ்லாம் இருப்பாங்க. அவங்க இந்த நேரத்துல யாரையும் விட மாட்டாங்கம்மா.
அதனாலதான் நாளைக்கு காலையில உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அப்ப போய் உங்க அம்மாவை பார்க்கலாம், சரியா? அப்போ பார்க்கதான் முடியுமா? வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாதா? அது வந்து அம்மு. நாங்க கூட்டு வரோம். நிஜமா? கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இப்ப வீட்டுக்கு போலாமா? அத்தை, என்னை ஏமாத்த கூடாது. நீங்க 2 பேரும் என் கூட வந்து அம்மாவை பார்த்தது கூட்டிட்டு வந்துடணும். ம், சரி, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இப்ப வீட்டுக்கு போலாம் தானே? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நைட்டு நேரத்துல குழந்தைய இப்படியா தனியா விடுறது? பொம்பளை புள்ளைய பத்திரமா பாத்துக்கிறது இல்ல? தப்புதான் மேடம். வீட்ல எங்க அண்ணனும் அவரோட மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. அண்ணன் டிஃபன் வாங்க வெளியே போன நேரத்துல இவ பாட்டி கிட்ட கூட சொல்லாம அவங்க கவனிக்காத நேரத்துல இவ அம்மாவை பாக்கணுங்கிற ஆசையில கிளம்பி வந்துட்டா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா. இந்நேரம் தப்பான ஒரு ஆள் கிட்ட மாட்டிருந்தா என்ன இருக்கும்? காலம் கெட்டு போய் கிடக்குது. நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்ல? நல்ல வேலை சார் பார்த்து கூட்டிட்டு வந்தாரு. இனிமேலாவது குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க மேடம், இனிமே நாங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம். நாங்க கிளம்புறோம். சார், குழந்தைய இங்க பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது எங்க கடமை சார். இதுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் மேடம். போலாமா? வா. தேவ், இவளை தேடி அண்ணன் எங்க அலைஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ஒரு கால் பண்ணி சொல்லிடலாம். ஷூர். இந்தா. அத்தை, அந்த போலீஸ் ஆன்ட்டி உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி அப்பாக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபுல்லா ரிங் போயிட்டே இருந்துச்சு. அப்பா எடுக்கவே இல்ல. அப்படியா? என்ன தேவ் பண்றது? சரி, வண்டி எடுங்க போலாம். எதுவா இருந்தாலும் நம்ம அங்க போய் பேசிக்கலாம். சரி. பேசு. ஹலோ பவித்ரா, நான் அறிவு பேசுறேம்மா. அண்ணன் தான். அண்ணனா? ஓ, அம்மு கிடைக்கவே இல்லம்மா. அண்ணன் அழாதானே, அம்மு கிடைச்சிட்டா. என்னம்மா சொல்ற? அம்மு கிடைச்சிட்டாளா? நிஜமாவா பவி? ஆமாண்ணா. ஒரு நிமிஷம் இரு, நான் அவகிட்டே கொடுக்குறேன். இந்த அப்பா. ஹலோ அப்பா, அம்மு, நான் எங்க அத்தை கூட தான் இருக்கேன். அம்மு, அத்தை கூடியாடா இருக்க? போதுமாண்ணா? போதுமா. இப்பதாமா எனக்கு உயிரே வந்தது. சரி, இது யார் நம்பர்? நீ எங்க இருந்து பேசுற? வலசரவாக்கத்துல தேடிட்டு வந்தப்போ வழியில ஒருத்தர்கிட்ட வாங்கி ஃபோன் பண்றேம்மா. அம்மாவை எங்கம்மா பார்த்த? அவ அண்ணி ஞாபகத்திலே இருந்திருக்கா. அவங்கள பார்க்கணுங்கிற ஆசையில அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்டேஷனை தேடி வந்தவ வழி தெரியாம தடுமாறிட்டு இருந்திருக்கா. ஒரு பிசி அவளை பார்த்துட்டு அதே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஓ, சரி, உன்னோட மொபைல் எங்க? அம்முவை காணுன்ற பதட்டத்துல செல்ல நான் வீட்லயே விட்டு வந்துட்டேமா. உன் மாமியார் குழந்தைய கூட கவனிக்காம அப்படி என்னதான் பண்றாங்க? அவங்கள பத்தி உனக்கு தெரியாத பவி. வெள்ளம் வந்து அவங்கள அடிச்சுட்டு போனா கூட டிவியை கட்டி பிடிச்சுக்கிட்டு வெள்ளத்துல போறவங்க. அவங்கள நம்ம குடும்ப லிஸ்ட்ல சேர்க்கவே கூடாது பவி. போன ஜென்மத்துல பட்ட கடனை இந்த ஜென்மத்துல சோறு போட்டு அடைக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க ஸ்டேஷன் வாசல்ல தான் இருக்கோம். நானும் பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி, நாங்க வெயிட் பண்றோம், நீ வா. சரிம்மா, வச்சிடறேம்மா. சார், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். எங்கெல்லாம் தேடுறது? இப்ப எதுக்கு நான் குழந்தை அடிக்க வர? பின்ன என்ன பவி, இந்த வயசுல இவளுக்கு என்ன இவ்வளோ ஆடம்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவ அம்மா ஜெயில போய் உட்காந்துட்டா. இங்க இவளை வச்சுக்கிட்டு நான் தானே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அண்ணா, அண்ணி ஒன்னும் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போல. சரி பவி, இவளுக்கு கொஞ்சமாவது புரிய வேணா? கண்ட நேரத்துல அம்மாவை பார்க்கணும்னு அடம் முடிக்கிறா. இவ பாட்டு கிளம்பி போயிட்டு நம்மளெல்லாம் அவஸ்தைப்பட வைக்கிறாளே. இவளை 2 நிமிஷம் சரியா இருக்கும். என்ன அறிவு? என்ன நீங்க சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன விவரம் தெரிய போகுது? இவ என்ன 2-3 வயசு குழந்தையா? இந்த ராத்திரி நேரத்துல சொல்லாம கொள்ளாம போறோமே, நம்மளை எல்லாரும் தேடுவாங்களேன்னு தெரியவானா?
அப்படி என்ன அதிசயமான அம்மாவை பார்த்துட்டா இவ? சரி விடுண்ணா, அதையே பேசிட்டு இருந்தா மாற போறது ஒண்ணுமே இல்லைண்ணா. சரி வா வீட்டுக்கு போலாம். நான் வரல, நான் அத்தை கூட தான் இருப்பேன். அத்தை கூட இருந்தா காலையில ஸ்கூலுக்கு போவானாமா? வா. வர மாட்டேன். சொன்னா கேட்கணும், அடம் பண்ணக்கூடாது. அண்ணா விடுண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூடவே இருக்கட்டும். அவ சொல்றான்னு நீயும் பேசுறியே, காலைல ஸ்கூலுக்கு போவானாமா? இங்க பாருண்ணா, அவ அங்க வந்தா அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகமாவே தான் இருக்கும். எங்க வீட்டுக்கு வந்தா அவளுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல, அதனால தான் நான் சொல்றேன். காலையில குளிச்சதும் டிஃபன் கொடுத்து நான் அவளை ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ வந்ததும் ஸ்கூல் கூட்டிட்டு போ. ஏன் அறிவு தயங்குறீங்க? நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. நான் எங்க நிம்மதியா தூங்குறது? அதான் அவ அம்மா நிம்மதியை கெடுத்துட்டு போயிட்டாளே. சரி வா. வர மாட்டேன். நீங்க வந்து அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன்டா கண்ணா. சாரிப்பா. சரிடா, பரவாயில்லடா. அத்தை கூட போய் சாப்பிட்டு சமத்தா தூங்கணும், சேட்டை பண்ணக்கூடாது. அப்பா வந்து காலையில ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? சரிப்பா. ம். இவ சமத்து குட்டினா, இவ ஏன் சேட்டை பண்ண போறா? இவ சமத்தா இருப்பா. சரி நீ சாப்பிட்டியாண்ணே? எங்கம்மா சாப்பிடுறது? வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே இருக்குமா? இவளை காணும்னு அலைஞ்சிட்டு தானே இருந்தேன். சரி வீட்டுக்கு வா, வந்து சாப்பிட்டு போ. இல்லம்மா பவி, அப்புறம் வாங்கினதெல்லாம் வேஸ்டா போயிடும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன், காலைல வரேன். அது போனா போகட்டும், விடுங்க. வந்து சாப்பிட்டு போங்க அறிவு. பரவாயில்ல தேவ், டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. பவி, நீ உடம்ப பார்த்துக்கோ. வயிற்றுல வேற குழந்தைய வச்சுக்கிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுற. உனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன். அண்ணா இதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் என் குடும்பம் தான். ஏன் பிரிச்சு பாக்குற? சரிம்மா, ராத்திரியில அவ தூக்கத்துல உதைப்பா, அதனால பக்கத்துல படுக்க வைக்காத. ஜாக்கிரதையா இரு. சரிண்ணா, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரி, பாய் அறிவு. பைடா செல்லும். பை டாடி. பாய். என்னம்மா, பெல்ட் எல்லாம் செக் பண்ணிட்டியா? சரியா இருக்கா? செக் பண்ணிட்டேன் பாட்டி. அது போட்டு பார்த்ததுல கொஞ்சம் டைட்டா இருந்தது, அதான் லூஸ் பண்ணி கொண்டு வர சொல்லிருக்கேன். சரி. அப்பாடா, கிடைச்சிட்டாளா? எங்க இருந்தா பவி? இவளுக்கு இவ அம்மா ஞாபகம் வந்து அவங்கள வச்சிருந்த ஸ்டேஷனுக்கு போய் பார்க்க போயிருக்கா. ராத்திரி நேரங்கிறதுனால இருட்டுல எந்த ரோடுன்னு தெரியாம வேற ஏதோ தெருவுல சுத்திக்கிட்டே இருந்திருக்கா. அப்ப அந்த பக்கமா வந்த பிசி தான் இவளை பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் தான் நாங்க போய் இவளை கூட்டிட்டு வந்தோம். ஆமா, அறிவு எங்க காணோம்? அவர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டார் பாட்டி. ஓஹோ, ஒரு சேஞ்சுக்காக அம்மாவை நாங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். அதுவும் நல்லதுக்குதான். ஏன் அம்மு, நீ என்ன சின்ன குழந்தையா? நீ இப்ப இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டல்ல, இப்படி பண்ணலாமா? அம்மாவை பார்க்கணும்ன்ற ஆசை இருந்தா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே, இல்லைன்னா பவித்ரா அத்தை கிட்ட சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி யார்கிட்டயும் சொல்லாம ராத்திரி நேரத்துல தனியா போயிருக்க. மாட்டக்கூடாத ஆளுங்க கிட்ட மாட்டி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? சாரி பாட்டி, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். சாப்பிட்டியா? இல்ல. ஐயோ கங்கா, அம்மா. அம்மா கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு. சரிங்கம்மா. ஓ. வாமா. ருத்ரா, யார் இவரு? எனக்கு கொஞ்ச நாளாவே பேக் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல தேவ், அதுக்காக இவர்கிட்ட பெல்ட் ஆர்டர் கொடுத்திருந்தேன். அது அளவு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு போக வந்திருக்காரு. ஓஹோ. தேவ், எனக்கும் முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பேன்ல, எனக்கும் ஒரு பெல்ட் வாங்கி கொடு. பாட்டி, முதல்ல நான் வாங்கி யூஸ் பண்ணி பாக்குறேன்.
எனக்கு வலி குறையற மாதிரி இருந்தா அப்புறம் உங்களுக்கும் வாங்கிக்கலாம். மேடம் மேடம் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, கேரண்டியாக இருக்கும். எங்கள் கம்பெனிலேருந்து நான் ஆள் அனுப்புகிறேன். பாட்டிக்கு எங்கே வலி இருக்குன்னு மட்டும் சொல்லட்டும், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அளவு எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பெல்ட்டை தயார் பண்ணி தரோம். வலி குறைஞ்சா மட்டும் பாட்டி அம்மா காசை தரட்டும், இல்லைன்னா வேண்டாம். போதுமா? சரி நான் வரேங்க. ஆ. சரி வாங்க, உள்ள வாங்க. போலாம். நீங்களும் வாங்க. என்னங்க என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எழுப்பி விட்டு போனேன். திரும்ப பிரஷ் பண்ணிட்டு வந்து படுத்திருக்கீங்க. இந்தாங்க, ஸ்டேஷன் போகணுங்கிற நினைப்பே இல்லையா? தேங்க்யூ. என்னாச்சுங்க, உடம்புக்கு எதுவும் முடியலையா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன அதிசயமா இவ்வளவு நேரம் படுத்திருக்கீங்க? இன்னைக்கு நான் என் பொண்டாட்டிய வெளியில கூட்டு போலான்னு இருக்கேன். நிஜமாவா? எங்கெங்க போறோம்? அது சஸ்பென்ஸ். சொல்லுங்க ப்ளீஸ். முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. முடியாது. என்னங்க நீங்க? சரி, நிஷாவுக்கு ஸ்கூல் இருக்கே. அவ ஸ்கூலுக்கு போட்டோம். என்னங்க அது, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாம மட்டும் வெளியில போனா நல்லாவா இருக்கும்? அதுக்காக நிஷாவை ஸ்கூலுக்கு லீவ் போட சொல்றியா? லீவ் போட சொல்லல, ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே, அப்ப போலாம். நான் ஒன்றும் என் பொண்டாட்டிய சினிமா, பார்க்கு, பீச்சுன்னு கூட்டிட்டு போகல. குழந்தையும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு. அப்ப வேற எங்கெங்க போறோம்? அதுக்கும் மேல. சரி, நீங்க சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதனால சொல்ல போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, நான் போய் நிஷாவை ரெடி பண்ண. அவளை நீ ரெடி பண்ணி விட்டுட்டு நீ ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். நிஷாவை அம்மாவை ரெடி பண்ண சொல்லிட்டு நீ முதல்ல ரெடி ஆகும். அதனால இவ்ளோ சஸ்பென்ஸ் ஆகாதுங்க. அத்தை, அவரும் நானும் வெளியில போறோம். அதனால நிஷாவை நீங்க ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வருவீங்களா? வெளியிலனா எங்க? அது சஸ்பென்ஸ். என்னடி இது? என்கிட்ட ஏன் சஸ்பென்ஸ் வைக்கிற? நான் என்ன, நானும் உங்க கூட வரேன்னு அடம் பிடிக்கவா போறேன்? நான் சஸ்பென்ஸ் வைக்கல, உங்க புள்ள தான் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. எங்கன்னு நான் கேட்டதுக்கு தான் சஸ்பென்ஸ்னு சொன்னாரு. டேய் பாண்டியா, எங்கடா ரெண்டு பேரும் போறீங்க? உங்க மருமகளை கேட்டீங்களா? அவ என்ன சொன்னா? நீ ஏதோ சஸ்பென்ஸ்னு சொன்னதா சொன்னா. எங்கடா போறீங்க? சாமி பார்க்க. டேய், கோவிலுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லுடா. இதுல என்னடா சஸ்பென்ஸ் இருக்கு? எந்த கோவிலுக்கு? கோயிலுக்கு இல்ல. என்னது, கோவிலுக்கு இல்லையா? அப்ப சாமி பார்க்க போறேங்கற? சாமி பார்க்க தான், ஆனா கோயிலுக்கு இல்ல. காலையிலேயே ஏன்டா இந்த பாடுபடுத்துற? சாமி கோயில்ல தானடா இருக்கும். மா, சின்ன குழந்தையில நீ எனக்கு என்ன சொல்லி வளர்த்த? சாமி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லி தானே வளர்த்த. ஆமா. அப்புறம் சாமி கோயில்ல தான் இருப்பாருங்கற? டேய், அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சுடா, தயவு செஞ்சு விட்டுருடா. தெரியாம கேட்டுட்டேன்டா. மான்யா. அம்மா, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, பொண்டாட்டி அசத்த வேண்டாமா? அதனால நகை கடைக்கு கூட்டிட்டு போய் நகை வாங்கி கொடுக்கும், ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போய் பட்டு சேலை வாங்கி கொடுத்து அசத்தும். அப்படித்தானேனா? ஏய், நகை வாங்கி கொடுக்க போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போய் வாங்கி கொடுக்க வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு சஸ்பென்ஸ் வைக்கணும்? எனக்கு 2 பவுன் வளையல் எடுத்து கொடுன்னு நீ கேட்டுட்டீனா? புத்தி போறத பாரு. இந்த பணம், காசு, சேலை, நகை இந்த மாதிரி எல்லாம் அலையிறது நீ தாண்டி, நான் இல்ல. அது அவனுக்கு தெரியாதா என்ன? இப்படி பணம் நகைன்னு கேட்டு நச்சரிச்சதுனால தான் உன் புருஷன் வெளிநாட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பவும் நீ அடங்க மாட்டேங்கிறியே. அம்மா,
அம்மா நிஷா எங்கம்மா? நிஷா தூங்கிட்டு இருக்காப்பா. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, அவளை இல்லை எழுப்பு. இல்லை 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 இப்போ எழுப்புவேனா? நான் முதல்ல குளிச்சு ரெடி ஆயிடுறேன். நாங்கள் வெளியில் கிளம்புனதுக்கு அப்புறமா அவளை எழுப்புங்க. அவளை விட்டுட்டு நாங்கள் மட்டும் போகிறோம்னு தெரிஞ்சா அவள் ஆள ஆரம்பிச்சிருவா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. அத்தை நானும் போய் ரெடி ஆகுறேன். ம் சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏ இந்திரா, அடுப்பை பார்த்துக்க, நான் போய் நிஷாவை எழுப்பி ரெடி பண்றேன். எல்லாரும் நம்மளே வேலை வாங்குறாங்க.